வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. உத்தரப்பிரதேசத்தில் பதுங்கியிருந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகள் 3 பேர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குர்தாஸ்பூர் காவல் நிலையம் தாக்குதலில் தொடர்புடையவர்களை கண்டுபிடித்து போலீசார் அதிரடி வேட்டையில் இறங்கியதன் பின்னணி என்ன? பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையத்தின் மீது அண்மையில் தாக்குதல் தொடுக்கப்பட்டது. காலிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் தான் கையெறி குண்டுகளை வீசி தாக்குதல் தொடுத்ததாக கூறப்பட்டது. இது தொடர்பாக காலிஸ்தான் பயங்கரவாதிகளை பிடிக்கும் நோக்கில் பஞ்சாப் போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர். குர்தாஸ்பூர் தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிபித் மாவட்டத்தில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்து உள்ளூர் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரன்பூர் பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளை பிடிக்க பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேச போலீசார் இணைந்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். போலீசார் சுற்றி வளைத்ததை அறிந்த பயங்கரவாதிகள் அவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். அப்போது பதில் தாக்குதல் தொடுத்ததில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் 25 வயதான குர்வீந்தர் சிங், 25 வயதான வீரேந்திர சிங் மற்றும் 18 வயதான ஜஸ்பிரீத் சிங் என்பது தெரிய வந்தது. அவர்கள் வைத்திருந்த 2 AK-47 ரக இயந்திர துப்பாக்கிகள், 2 கை துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகளும் கைப்பற்றப்பட்டன. 3 பேரின் உடல்களையும் கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பயங்கரவாதிகள் உடனான துப்பாக்கிச் சூட்டில் 2 கான்ஸ்டபிள்கள் காயமடைந்ததாகவும் அவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். என்கவுண்டர் செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து நிதி உதவி பெற்று இயங்கும் காலிஸ்தான் கமாண்டோஸ் படையைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. குர்தாஸ்பூர் தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய காலிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தால் உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பு ஏற்பட்டது.